ஹேலோங்க. இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போறோம். மை சைக்கோ கில்லர் ஹஸ்பண்ட் பார்ட் 22. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஆக்சுவலா வாயின வந்து ஜங்குக் வந்து கண்டுபிடிச்சிட்டான். பட் அவ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில வந்து அவ பழசு எல்லாத்தையும் மறந்துட்டா. அவ வாயினுங்கிறதே ஞாபகம் இல்லாம நான் மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜங்குக் இவள எப்படி சொல்லி கூட்டு போறது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ வித் பார்ட் 22. என்னாச்சு வாயன்? இத வலிக்குதாடி? ஏதோ ஒரு மனசு ஒரு மாதிரி இருக்கு. உன் கண்ணை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ என்ன பண்ண? நான் ஒன்றுமே உன்னை பண்ணலேடி. சரி விடு, நான் வீட்டுக்கு போகணும். தள்ளு. எங்க அவரு? குழந்தை வேற அழுதுகிட்டே இருக்கு. அப்போ ஜங்குக்கு அந்த குழந்தைய பார்க்குறான். இது இவனோட குழந்தையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இல்லை என்ன ரிலேஷன்ஷிப் அப்படி தெரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டா வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. என்னோடய ஒய்ஃப் வந்து ஷாப்பிங் போயிருக்கா. இது எனக்கும் அவளுக்கு பிறந்த குழந்த. வாயன் வந்து எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பொண்ணு மாதிரி தான். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்கள் எப்படி அவளை கூப்பிட்டு போகிறீங்களா இல்லை எங்ககிட்டே விட்டுறீங்களா? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அவளை கூட்டிகிட்டு போகிறோம். ஏன்னா நாங்கள் அவளை ஒரு பொண்ணு மாதிரி தான் 2 வருஷம் வளர்த்தோம். ஸோ எங்களுக்கு அவளை விடுறதுக்கும் மனசு இல்லை அப்படின்னு சொன்னதும் வாயன் அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. ஜங்குக்கும் நான் கொஞ்சம் மட்டும் அவகிட்ட பேசிக்கிறேன், அவள் வராள் இல்லைன்னு பார்க்குறேன். சரி பேசுங்க, நான் போகிறேன். வாயன், நான் எனக்கு தெரியும்டி நீ மித்ரான்னு சொல்லுவேன்னு. ஆனால் நீ வாயன் தான், என்னோட வாயன். உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் நீ கேட்டில்ல? என் பொண்டாட்டியா? அப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? அதான் என் கையில் இந்த ரிங் இருக்கா அப்படின்னு அந்த ரிங்கை காட்டுறா. ஸோ ஜங்குக்கும் அவனோட ரிங்கை காட்டுறான். அப்படியே ஜங்குக்கு அழுதுகிட்டே வாயனை பார்க்கும்போது வாயனுக்கு வந்து என்ன மாதிரியான புருஷன் அப்படின்னு தெரில. இவன் சொல்கிறத நம்பவா வேண்டாமான்னு அவனே திரு முழிக்க இதை புரிஞ்சுக்கிட்ட ஜங்குக்கும் வெட்டிங் ஃபோட்டோ அண்ட் இவங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் ஸோ எல்லாத்தையுமே காட்டுறான். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான், ஆமாம் இவன் என் புருஷன் போல். அப்போ என்னோடய பாஸ்ட் இவன் தானா? அப்போ நான் இவன் கூட தான் வாழ்ந்துருக்கேனா? அப்போ ஏன் இத்தனை நாள் இவன் என்னை தேடி வரல? என் புருஷனே என்னை தேடி வந்திருக்கணும்ல, ஏன் அவன் வரல? இவன் ஏன் வரல அப்படின்ற மாதிரி அவனே பார்த்துட்ருக்கேன். அவனும் என்னடி என்ன? நீ தானே சொல்கிற நான் உன் பொண்டாட்டின்னு? ஆமாம் நீ பொண்டாட்டி தாண்டி. அப்புறம் எதுக்கு நீ என்னை இத்தனை நாள் தேடி வரல? 2 வருஷமா எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதைன்னு சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. என்னை தேடி யாராவது வரமாட்டாங்களா நான் தினத்தோன்னு எங்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னை தேடி வரவே இல்லைல்ல. இது யார், என் அண்ணன் தானே? ஆமாம், அந்த ஃபோட்டோவில் நான் பார்த்தேன். அப்போ நீயும் என்னை தேடி வரல, நீயும் தேடி வரல. 2 பேரும் எனக்கு வேணாம், நான் அவர் கூடயே போகிறேன் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு அவர் கூட கிளம்பி போயிட்டு அவரும் அதான் வரேன்னு சொல்லிட்டாளன்ட்டு அவளை கூட்டிகிட்டு நேராக ஒரு வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜங்கு ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பான். அந்த வீட்டை நோட் பண்ணி வச்சுக்கிறான். பட் வாயனை இப்போ எப்படி சமாதானப்படுத்துறது அப்படிங்கிறது அவனுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அவள் காலில் கையில் விழுந்தாவது அவளை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் அந்த வீட்டுக்கு வெளியவே நின்றுட்டுருக்கான். அவரும் வந்து சொல்லி பார்க்குறாரு, இங்கே பாருப்பா நீ வெளியே இருக்கிறதால ஒரு பிரோஜனம் இல்லை. வான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டால பிடிவாதம்மா, அப்புறம் என்ன? அவகிட்ட கொஞ்சம் பேசணும் சார், ப்ளீஸ் சார் கொஞ்சம் கூப்பிடுங்க சார். நீ தான் அந்த ஹோட்டலில் வச்சே பேசிட்டியப்பா, அவள் தான் உங்ககிட்ட பேச தயாராகலன்னு சொல்லிட்டாலே, திருப்பி என்ன பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் வரமாட்டா, நீ போ ப்ளீஸ் சார். என்னங்க யார் இது? நீ வந்துட்டியாம்மா? இது வேறு யாரும் இல்லை, நம்ம வாயன் இருக்கால. நம்ம வாயனா? சாரி, நம்ம மித்ரா இருக்கால. ஆமாம், அவரோட ஹஸ்பண்ட். என்னது, அப்போ மித்ராவுக்கு கல்யாணம்லாம் ஆயிருக்கா? ஆமாம், கல்யாணம்லாம் ஆயிருக்கு. இதுதான் மித்ராவோட ஹஸ்பண்ட். அது மட்டும் இல்லாமல் அவரோட பேர், உண்மையான பேர் வயனா. அதோ இந்த பக்கத்தில் நிற்கிறாரே, இது வந்து அவங்க அண்ணன். மித்ராவுக்கு அம்மா அப்பாலாம் இல்லை, அவங்க இறந்துட்டாங்களாம். அண்ணனும் தங்கச்சியும் மட்டும்தானா. அப்படியா? சரி, இப்போ இவர் எதுக்கு இங்கே நிற்கிறாரு? மித்ரா வேணுமா? மித்ரா என்ன சொன்னா, போகிறாளா? அவள் போகிறதுக்கு தயாராக இல்லை. அப்புறம் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க? எங்கள் மித்ரா வரலன்னா நாங்கள் அவளை பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க. மேம் ப்ளீஸ் மேம், நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க மேம்.
அவளை நான் 2 வருஷமா எவ்வளோ தேனேன் தெரியுமா? இங்கே பாருங்கள் நோட்டீஸ்லாம் கூட அடிச்சிருக்கேன். அவளை நான் உண்மையாகவே லவ் பண்ணேன். அவள் இல்லாமலாம் என்னால் இருக்கவே முடியாது மேம். ப்ளீஸ் மேம். நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க. நான் கையில் கலர் விழுந்து அவளை கூப்பிட்டு போகிறேன். எனக்கு அவள் வேணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரி, பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்கீங்களேன்னு விட்றேன் அப்படின்னு மித்ராவை கொஞ்சம் பேச சொல்கிறாங்க. சாரி வாயனும் சரின்னு சொல்லி வந்து நின்றுட்டுருக்கா. ஜங்குக்கை முறைச்சி பார்த்துட்ருக்கா. ஸோ ஜங்குக்கும் நோட்டீஸ்லாம் காமிக்கிறாங்க. பாரு நியூஸ் பேப்பர்லாம் ஆடி கொடுத்துருக்கேன், நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்கேன்டி. நான் உன்னை தேடாமலாம் இல்லை வாயன், உங்களை உயிரே வச்சுருக்கேன் வாயன். உன்னை அப்படி தேடினேன்டி, நீ கிடைக்கலடி. நான் என்னடி பண்ணுறது? நானும் உன்னை தேட தாண்டி செஞ்சேன், உயிரை கொடுத்து தேடினேன்டி. நீ கிடைக்கலடி, நான் என்னடி பண்ணுறது அதுக்கு? எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா நீ கிடச்சிட்டேன்னு? ஏன்டி இப்படி பண்ணுற? வாடி, பழசெலாம் மறந்து போனாலும் பரவாயில்ல, புதுசாக எதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அப்படி உருகி அழுது பேசினா இந்த பொண்ணு தான் மனசு கரையாமல் இருக்கும். அப்படியே வாயனுக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. அவன் அப்படி அழுது பேசவும் நம்மளால எவ்வளோ பாசம் வச்சுருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே அவனையே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கா. அவனும் என்னடி வரமாட்டியா? வரமாட்டியா? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுறி ப்ளீஸ் டி. சரி வருவேன், ஆனால் நீ என்னை ஏதாவது கஷ்டப்படுத்தினா நான் திருப்பியும் இங்கே வந்துடுவேன். பரவாயில்லையா? சரி, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், வா. நானா எப்படி உன்னை நம்பி வர்றது? நீ என்னை கடத்திட்ட இல்லை என்ன தான் கொண்டுட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? நான் எப்படி உன்னை கொல்லுவேன்? எனக்கு ஒரு மேலே டவுட்டாக இருக்குது. வான் ப்ளீஸ் வான், என்னை நம்புவேன். சரி, உனக்கு நான் ஒரு 3 மாதம் டைம் கொடுக்குறேன். ஏன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் இவங்க அப்ராட் போயிடுவாங்க. பிகாஸ் நாங்கள் இதுக்கு முன்னாடி அப்ராடில் தான் இருந்தோம். இங்கே 3 மாதம் இருக்குதோ பிஸ்னஸ் ஒர்க்னால தான் நாங்கள் இங்கே 3 மந்த்ஸ் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இங்கே நான் இருக்க போகிறது 3 மந்த்ஸ் தான். நான் 3 மந்த்ஸ் உன் கூட வந்து இருக்கிறேன். நீ நல்லவன், உண்மையாகவே நீ என் புருஷன், இல்லை பழசெல்லாம் உன் கூட இருந்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா ஓகே, நான் உன் கூட இருக்கிறேன். இல்லை எனக்கு அப்படி எதுவும் ஞாபகம் வரல, உன் பிஹேவியர்ஸும் சரியில்லை, எதுவும் பிடிக்கலனா நான் திருப்பி உங்கள் கூட அப்ராட் போயிடுவேன். உனக்கு ஓகேவா? ஓகே, நீ என் கூட இருக்கிறது ஒரு நிமிஷமாக இருந்தாலும் எனக்கு அது போதும், வா நீ என் கூட வந்துடு அப்படின்னு சொன்னதும் வாயினா உங்ககிட்டலாம் சொல்கிறேன். அவங்களும் சரி, ஆனால் நீ வாயினை கஷ்டப்படுத்துறே இல்லையான்னு நாங்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். ஏன்னா உன்னை நம்பி எங்களால் வாயினை விட முடியாது. ஸோ வீட்டு அட்ரஸ்லாம் கொடு அப்படின்னு சொன்னதும் அவனும் கொடுக்குறான். அவர் விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா ஜங்குக்குலாம் பெரிய பணக்காரல்ல. அதை பார்த்துட்டு ஏப்பா தம்பி, நீ உண்மையாகவே போய் தான் சொல்கிறியா, இல்லைனா இது உண்மையா, இல்லைன்னா என்ன சொல்கிற எனக்கு சத்தியமாக புரியல. ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? நான் உண்மை தான் சார் சொல்கிறேன். இல்லை இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பையனா நீ? நம்ப முடியலையே. ஐயோ சார் உண்மை தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயனோட அண்ணன் இருக்கார்ல, ஸோ அவர் தான் இந்த ஆர்டிக்கல் எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் உங்கள் பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணதுக்கு தான் நான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். நீ ஐயோ என்னால் நம்பவே முடியலையே. சரி நம்பி தான் ஆகணும், பட் பார்த்துக்கோ, நீ எவ்வளோ பெரிய பணக்காக இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, வயன் எனக்கு பொண்ணு மாதிரி. ஸோ நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன். புரியுதா? புரியுது. சரி பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு 2 பேரையும் அனுப்பிவிட்றாங்க. வாயனும் ஜங்கு கூட வந்து வீட்டுக்கெலாம் கிளம்பி வரான். அங்கே அண்ணன் வந்து சரிம்மா நீ மாப்பிள்ளை கூட போ, அண்ணன் வந்து உனக்கு சாயங்காலம் வந்து வீட்டில் பார்க்குறேன். சரி பார்த்து போயிட்டு வாயன் அப்படின்னு ஜங்கு கூட தான் வரா. அவள் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறான். என்ன பேசலே தெரில. அப்படியே ஜங்குக்கே தான் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்ருக்க. அவனும் எதுக்கு என்ன ஒரு மாதிரி பார்க்குற? ஒன்றும் இல்லை, ஆளை பார்த்தா ஏதோ ரவுடி பையன் மாதிரி இருக்க, ஆனால் நீ பேசுகிறத பார்த்தா ஏதோ சினிமாவில் வர ஹீரோ மாதிரி பேசுகிறியே, அதான் உன்னை நம்பவா வேண்டாமான்னு உன்னை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வாயன் நான் ஒன்று சொல்லட்டுமா? என் பேர் உன் பேர் வாயன் தாண்டி. வாயினில்லை வாயிலன்னு சொல்லணும்னு வச்சுக்கோ, என் வாயிலே அடிப்பேன். அடிப்பியா? இதெல்லாம் வேறு பண்ணுவியா? இங்கே பாரு, அடிக்கிறேன் கிடிக்கிறேன்லாம் பேசியிருந்தேன்னா நான் எப்பவுமே காரை விட்டு இறங்கிடுவேன் பார்த்துக்கோ. சரி சரி சரி, நான் அடிக்கலடி, எதுவும் பண்ணலடி, உட்காரு. ஏன்னா வாடி பொடிலாம் பேசுகிற, அப்போ நான் எப்படி நான் பேசியோ? சரிம்மா சொல்கிறத கேட்குறியாம்மா? இல்லை நீ மானு கூப்பிட வேண்டாம். சரி வாயன் சொல்கிறத கேளு. சொல்லு. நீ முன்ன மாதிரி இல்லை,
முன்னாடிலாம் நான் என்ன சொன்னாலும் மண்டையாட்டுவேன். இப்போ உனக்கு நல்லா வாய் அதிகமாகிடுச்சு. செய்ய செயலும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்குன்னா நீ எதை மீன் பண்ணுற? ஏய், நான் தப்பால் எதுவும் மீன் பண்ணலடி, சொன்னேன். சரி அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஜங்குக்கும் வாயனும் ஒரு வீட்டில் இருந்தாங்களே, ஸோ அந்த வீட்டுக்கு தான் வாயனை வந்து கூப்பிட்டு போகிறான். அங்கே போனதும் வாயனுக்கு ஏதோ ஃப்ளாஷ்லாம் வருது. ஏதோ அந்த வீட்டை பார்த்ததும் அங்கே தான் வாழ்ந்த மாதிரி என்னமோ ஞாபகம் வருது. பட் அந்த வீடு ஞாபகம் வந்துட்டு அடுத்த செகண்ட் இந்த ரத்தம் ஏதோ தெரிக்கிற மாதிரி தான் ஞாபகம் வருது. வாயனுக்கு ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது. இதை பற்றி ஜங்கு கிட்ட அவள் எதுவும் சொல்லலை. அப்படியே அமைதியே இறங்கி அந்த வீட்டையே 5 நிமிஷம் உத்து பார்த்துட்ருக்க. ஜங்குக்கு அவளை பார்த்துட்டு, வீட்டுக்குள்ளே போகலாமா, வரியா? இது யார் வீடு? இது நம்ம வீடு. ஓ வீடு? என் வீடா? ஆமாம், இது நம்ம 2 பேரும் வாழ்ந்த வீடு. அப்படியா? அதான் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. அப்போ இவன் உண்மையாக நம்ம புருஷன் தானா அப்படின்ற மாதிரி வாயனை அவனையே பார்த்துட்ருக்கா. அவனும் வா போகலாம் அப்படின்னு அவளை லக்கேஜ்லாம் கூட்டிகிட்டு அவளையும் அப்படியே இழுத்துட்டு போகிறான். அவனை வேணா நடக்க மாட்டேங்கிறா, சும்மா அங்கங்கே நின்று பார்த்துட்ருக்கா. எங்கே ஓடி போயிடுவாளன்ற பயத்தில் தான் அவன் அப்படி இழுத்துட்டு போகும்போது அங்கே ஆல்ரெடி இந்த வீட்டில் வேலை பார்த்தவங்களாம் இருக்காங்களே, ஸோ அவங்களாம் ஓடி வந்து என்னது வாயனம்மா வந்துட்டாங்களா, அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வந்து பேசினதும் வாயனுக்கு யாருனே தெரில. யார் நீங்கள்? அம்மா எங்களை தெரியலையாம்மா? வாயன்மா என்னம்மா என்னாச்சு? சாரி எனக்கு தெரில. அக்கா, வாயனுக்கு பழசெல்லாம் கொஞ்சம் மறந்துருச்சுக்கா. என்ன தம்பி சொல்கிற? ஆமாம், ஸோ இப்போதைக்கு எதுவும் பேசிக்க வேணாம். சரி உள்ளே போங்க அப்படின்னு உள்ளே வர வாயன் உள்ளே வர அவளுக்கு ஒன்று அப்படியே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் தெரியுதை தவிர்த்து என்ன ஏது அப்படின்னு கிளியராக எதுவும் கிளியாரிட்டியாக தெரில. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சுற்றி இந்த வீட்டையே பார்த்துட்ருக்க. அங்கே பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்குது. என்னென்னா ஜங்குக்கும் வாயனும் இருந்த வெட்டிங் ஃபோட்டோ. அதை வாயன் அப்படியே பேன்னு பார்க்குறா. ஏன்னா அந்த ஃபோட்டோவே அவ்வளோ பெருசு அந்த வீட்டில். அந்த வீட்டே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வேறு போஸில் அவங்க கொடுத்து ஒரு 4-5 மாட்டி வச்சுருக்கான். ஃபுல்லாக அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோஸ், வாயனோட ஃபோட்டோஸ் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. வாயன் அதெல்லாம் பார்த்து அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கா. இது பார்த்து அதுக்குன்னு ஜங்குக் ஃபேமிலி கூட எடுத்த ஃபேமிலி ஃபோட்டோ, அடுத்து வாயன் கூட எடுத்த வாயனோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் அண்ட் 2 ஃபேமிலிஸ் அந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வாயன் பார்த்துட்டு இது நான் தானா? கூட இருக்கிறது இவன்? அப்போது என்னோடய புருஷன் இவனா? இது ஃபேமிலி ஃபோட்டோ தானே? இதெல்லாம் யார்? இது நீ? அது தெரியுது. இது நான்டி. அதுவும் தெரியுது. இது அந்த அண்ணா, என் அண்ணன் சொன்னார் அவர். இந்த பொண்ணு யார்? இது உன்னோட தங்கச்சி. என்னது, எனக்கு தங்கச்சியில் இருந்துச்சா? ஆமாம். பேர் என்ன? மியா. சரி, இவங்க பார்க்குறதுக்கே கொஞ்சம் மாடல் மாதிரி இருக்காங்களே, இவங்க யார்? இவங்க என்னோட அண்ணனோட ஒய்ஃப். அப்போ இது உங்கள் அண்ணனா? ஆமாம். இது என் அப்பா. ஓ மாமனார். மாமனாரா? ஆமாம், எங்கள் மாமியாரை காணோம். உன் அம்மா எங்க? என் அம்மா இல்லை. ஏன் இல்லை? என்னாச்சு? இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க வரலையா? இல்லை. அப்புறம்? அவங்க இறந்துட்டாங்க. ஓ சரி, தெரியாமல் கேட்டேன். ஃபீல்லாம் பண்ணாத. என்ன அழுக போறியா? அழுகாத, எனக்கு சமாதானம் எப்படி படுத்தணும்னு தெரியாது, ஸோ அதனால் தயவு செஞ்சு அழுதுறாத அப்படின்றா. அவனுக்கா என் பொண்டாட்டி இப்படி மொத்தமாக அந்த மாதிரி இருக்காளேன்னு நினச்சி அழுகிறதா, இல்லை பழசு ஞாபகம் இல்லைன்னு நினச்சி அழுகிறதா, இல்லை கிடச்சிட்டாலேன்னு நினச்சி சந்தோஷப்படுறதான்னு தெரியாமல் அப்படியே அவளை ஒரு வெறுமையோடு பார்க்குறான். அவளுக்கும் புரியுது இவன் பார்க்குற பார்வையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் போல் அப்படின்னு. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம புருஷன் தானே அப்படின்னு அவளும் அவனை கட்டி பிடிச்சி, சரி எதுவும் ஃபீல்லாம் பண்ணாத என்ன அப்படின்னு அவனை ஹக் பண்ணிகிட்ருக்க. அவனுமே ரொம்ப நாள் கழிச்சு வாயனை ஹக் பண்ணுறதால அவனும் அந்த ஹக்கை ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ரொம்ப நேரம் 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டே ஃபீல் பண்ணும்போது வாயனுக்கு என்ன விடவே மாட்டேங்கிறான். சும்மா ஆறுதல் படுத்துறதுக்கு கட்டி பிடிச்சா எப்படியோ பிடிச்சிட்டே இருப்பான். விட்றா அப்படின்னு அவனோட கையை அப்படியே எடுத்து விட அவனும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். எதுக்கு இப்படி பார்க்குற? இன்னும் கொஞ்ச நேரம் நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேடி.
சரி பிடிச்சிக்கோ அப்படின்னு அவளும் பெர்மிஷன் கொடுத்துட்டு மறுபடியும் அவனை கட்டி பிடிக்கிறா. ஏன்னா அந்த மாதிரி அவனை ஹக் பண்ணும்போது வாயனுக்கே ஒரு ஃபீல் கிடைக்குது. அந்த ஃபீல் வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அவனை மறுபடியும் ஹக் பண்ணுறா. அவனும் ஹக் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வாயனும் இதுக்கு மேலே முடியாது, இதுக்கு மேலே கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன்னா இவன் கூட நான் எங்கேயோ தான் போய் இருப்பேன் அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு கட்டி பிடிச்சதெல்லாம் போதும், போதும், சரி வா நான் ஒரு ரூமை காட்டுறேன். உன்னோட ரூமா? எனக்குன்னு இந்த தனியான ரூம் இருந்ததா? ம். அப்புறம் நம்ம ரூம். நம்ம ரூமா? அதாவது நம்ம கல்யாணத்தப்போ இருந்த ரூம். சரி பார்க்கலாம், பார்க்கலாம் வா அப்படின்னு அவளை கூட்டி போய் அந்த ரூமெல்லாம் சுற்றி காட்டுறான். அந்த ரூமில் எவ்வளோ ட்ரெஸ்ஸு, வாயினோட மேக்கப் திங்ஸ், வாயின் யூஸ் பண்ண திங்ஸ்லாம் அப்படியே இருக்குது. அது எல்லாமே வாயினோட ஞாபகமாக அப்படியே வச்சுருக்கான் போல். ஸோ வாயினும் பார்க்குறா, என்னது இவ்வளோ ட்ரெஸ்ஸா, இது எல்லாமே எனக்கா, இது எல்லாத்தையும் நானாக போட்டுட்ருந்தேன். அப்புறம் எதுக்கு வாங்கி வச்சுருக்க? நான் உனக்கு கல்யாணம் ஆனப்போ இதெல்லாம் நீ போட்டுப்ப அப்படின்னு நினச்சி வாங்கி வச்சேன். ஆனால் நீ அதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சீன் போடுவேன். சீன் போடுவேனா? ரொம்ப போடுவேன். இந்த ட்ரெஸ்லாம் நான் போட மாட்டேன், நீ வாங்கி கொடுத்தது எனக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த மாதிரி ஆடம்பரமெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு டைலாக்காக விடுவேன். அடுத்து என்னைக்காவது என்னை இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா இதுலேருந்து ஒன்று போட்டு வந்து என் முன்னாடி நிற்பேன். அவ்வளோதான். எதுவும் இம்ப்ரெஸ் பண்ணால் போடுவேன்னு சொன்னியே, எந்த மாதிரி? அதுவா, 2 பேரும் சண்டை போடுவோம், சமாதானப்படுத்தணும். சில சமயம் நானாக வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு போயிடுவேன். சில சமயம் ஓவராக நான் சீன் போட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே எனக்கு கண்டுக்காத மாதிரியே சீன் போடுவேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்து நான் உங்ககிட்ட வந்துடுவேன். அதுதான் மாறி மாறி நடக்கும். நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தேன்னா நீ என்ன பண்ணுவ எனக்கு புரியல. அதுவா, இப்போ சாம்பிள் காட்டுறதுக்கு டைம் இல்லடி, வேணா நைட்டு பண்ணி காட்டட்டுமா அப்படின்றான். வாயனை அப்படியே பார்த்துட்டு, இது இது ரொம்ப தப்பாக இருக்குது, நீ ரொம்ப தப்பாக பேசுகிற, இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ண இல்லை என்னை டச் பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன், நான் இங்கேருந்து போயிடுவேன். அதெல்லாம் பண்ண மாட்டேன். பண்ணாட்டி சரி, பண்ண மட்டும் ட்ரை பண்ணுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், என்கிட்டே வரக்கூடாது. உங்ககிட்டயே வரக்கூடாதா? வரக்கூடாது. வரக்கூடாதா? ஏய் இங்கே பாரு, சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப என்கிட்ட வந்துட்டுருக்க. எவ்வளோ பண்ணிட்டு இருந்தேன்னா 3 மாதம் என்ன, இப்போவுமே கட் பண்ணிட்டு ஓடிடுவேன். எங்கே ஓடு பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கான். ஆனால் டே நான் ஓடிடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதோட அந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் வந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வரடா, சரி.